புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரியில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. புதுச்சேரி முழுவதும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று விவேகானந்தனின் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்பொழுது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்து மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியிருப்பது அவர்களது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் அதே ஆண்டு செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் காக்கா என்கிற கருணாஸ் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்தார். மேலும் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளி கருணாஸ் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து தண்டனை விவரங்கள் அறிவித்த போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி குற்றவாளி கருணாஸிற்கு தூக்கு தண்டனையும் சிறுமியின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்கவும் தீர்ப்பளித்தார்.